சார் உங்க ரெஸ்கியூ பிளான் தான் ஃபெயில் ஆயிடுச்சுல. இப்ப மறுபடியும் அந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கலாம்ல? சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். அந்த இடத்துல மண்ணு வேற ஈரமா இருக்கு. அது ரொம்பவே ஆபத்து அப்ப சார். என்ன பண்ண போறீங்க இப்போ? என் பொண்ணை அப்படியே விட்டு போறீங்களா? அப்ப அங்கேயே இருக்கட்டுமா? I'm not saying that. உங்க டியூட்டியை என் பொண்ணை காப்பாத்துறது தானே. அப்ப உங்க டியூட்டியை பாருங்க சார். என் பொண்ணை நீங்க காப்பாத்துங்க. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. குழந்தை மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுறா. என்னாச்சு குஷி? குஷி குஷி போர்வெல்ல ஆக்சிஜன் பைப்போட ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் குழந்தைகளை சரியா மூச்சு விட முடியும். இல்லன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். குழந்தையை இழக்க வேண்டியதாயிடும். போர்வெல்ல ஆக்சிஜன் பைப்போட ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணுங்க. Fast guys, fast. டாக்டர் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. டாக்டர், குஷி நல்லா இருக்கல டாக்டர்? பதில் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? குஷி நல்லா இருக்கல? இங்க பாருங்க சார், உங்க கவலை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நாங்களும் எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்றோம். கீழே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. குழந்தை மேல வர முயற்சி பண்ணும்போது அவ மொத்த சக்தியும் பயன்படுத்திட்டா. இப்ப அவ ரொம்ப டயர்டா இருக்கா. இந்த முறை குழந்தை இன்னும் கீழே விழுந்திருக்கா. அந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு. முதல் வேலையா நம்ம குழந்தைக்கு ஆக்சிஜனை சீக்கிரம் அனுப்பி ஆகணும். அப்பதான் அவளால ஒழுங்கா மூச்சு விட முடியும். இன்னும் கீழே, இன்னும் கீழே. குழந்தை முன்ன விட ரொம்ப கீழே இருக்கா. இன்னும் கீழே அனுப்புங்க. Yes, that's fine. குஷி 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 குஷி, நான் பேசுறது உன் காதுல விழுதா? குஷி குஷி, மூச்சு நல்லா இழுத்து விடு. குஷி நல்ல மூச்சு விடுமா? குஷி என்னாச்சு? குஷி 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 மூச்சு விடுமா? குஷி மூச்சு விடு. ஏதாவது சொல்லு குஷி. உன்னால மூச்சு விட முடியுதா? நல்லா மூச்சை இழுத்து விடு குஷி. குஷி குழந்தையால இப்ப நல்லா மூச்சு விட முடியும். என் பொண்ணை காப்பாத்தினதுக்காக நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. குஷி குஷி மா. குஷி குஷி எங்க இருக்கா என்னோட பேத்தி? மோகன், அம்மா.
மா சம்மந்தி நீங்களா? குஷி எங்க இருக்கா? இது வரைக்கும் உங்களால வெளியே எடுக்க முடியலையா? வாங்க சம்மந்தி அம்மா, அங்க குஷியை வெளியில எடுக்க எல்லாரும் முயற்சி பண்றாங்க. வாங்க. குஷி 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 மேடம் ப்ளீஸ் பின்னாடி போங்க. குஷி செல்லமே. சம்மந்தி சம்மந்தி, தயவு செஞ்சு தைரியமா இருங்க. கடவுளை நம்புங்க. எப்படியும் குஷி நல்லபடியா வெளியில வந்துருவா. நம்பிக்கையோட இருங்க சம்மந்தி. அம்மா 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 ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க. அம்மா நீங்க அழாதீங்க. நாம குஷியை வெளியே எடுத்துடலாம். நான் இருக்கேன்ல, குஷிக்கு எதுவும் ஆகாது. என் மேல நம்பிக்கை. ஐயோ மோகன், சம்மந்தி அம்மா. என்ன பண்றீங்க நீங்க? நீ குஷிய காப்பாத்துவியா? இந்த நிலைமை அவளுக்கு வந்ததுக்கு காரணமே நீதான். முதல்ல நீ என்னோட பொண்ணை கொன்னுட்ட, இப்ப என்னோட பேத்தியை கொல்ல போற. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும் மோகன். இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் குஷி உன்னை அடியோட வெறுக்கிறா. நீ ஒரு கொலைகாரன். எந்த நேரத்துல என்ன பேச்சு பேசுறீங்க சம்மந்தி? மோகன் குஷி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? பாசமா? பாசம் இருந்திருந்தா இன்னைக்கு அவ இந்த குழிக்குள்ள விழுந்திருக்கவே மாட்டா. பாத்துக்க முடியாதவ இதுக்காக பொறுப்பெடுத்துக்கிறேன்னு நாடகம் ஆடுற. எல்லாரும் நல்லா பாருங்க. இந்த ஊர்லயே பெரிய அந்தஸ்துள்ள குடும்பத்தையும் அவங்க பொய்யான பேரையும் புகழையும் வீட்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க? பத்தாததுக்கு வேலைக்காரங்க வேற. எல்லா வசதிகள் இருந்தும் ஒரு சின்ன குழந்தைய உங்களால பாத்துக்க முடியலல்ல? பாத்துக்க முடியலன்னா என்கிட்ட விட்டுற வேண்டியதானே? அவளுக்கு இந்த நிலைமையாவது வந்திருக்காது. நான் சபிச்சது ஒண்ணுதான், ஆனா என் பேத்தி அது பாதிக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு தாயோட சாபம் இது. அப்ப நான் இருக்கிற தகுதி உனக்கு என்னைக்குமே கிடைக்காது. நான் எப்படி என் பொண்ணுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கனோ அதே மாதிரி நீயும் உன் பொண்ணுக்காக ஏங்கி தவிப்ப. மோகனையா, மோகனையா, தைரியமா இருங்க மோகனையா. குஷியோட பாட்டி வருத்தத்துல அப்படி பேசுறாங்க மோகனையா. நீங்க அவங்க பேச்ச எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மோகனையா. அவங்க சரியா தானே சொல்றாங்க. அவங்க அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? முதல்ல நான் துளசி எழுந்தேன், இப்போ குஷி. இல்ல, குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராதா. பெத்த பிள்ளையே காப்பாத்த தெரியாத ஒருத்தனுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லல்ல. இல்ல மோகனையா. குஷி அங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. என்னால எதுவும் சார், இந்த குழந்தைய நாம இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள காப்பாத்தணும். ஏன்னா அதுக்கு மேல அவளால அங்க சர்வை பண்ண முடியாது. ஆனா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்போ சீக்கிரம் ஆபரேஷன் ஸ்டாப் பண்ண போல இருக்கே.
அப்பன் கிடையாது, நீ ஒரு கொலைகாரன். கடவுளை நல்லா வேண்டிக்கோ, என் பேத்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் மேல 2 கொலை பழி விழும். ஐயோ, தயவு செஞ்சு நிறுத்துங்க சம்மந்தி. எதுவும் பேசாதீங்க. நிலைமை புரியாம என்ன பேசுறீங்க நீங்க? மோகனையா என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் சொல்றது கேளுங்க மோகனையா. குஷியோட பாட்டிக்கு நீங்க எப்படிப்பட்டவர்னு எப்படி தெரியும்? நீங்க எப்பவும் யோசிக்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறவரு. யாராவது ஏன் முன்னாடி பேசினா நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. நீங்க கொலைகாரனா இருக்கவே முடியாது. நீங்க உங்க உயிரை கொடுத்து மத்தவங்களை காப்பாத்துறவரு. மோகனையா, மோகனையா இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும்ல, அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைச்சாரு. ஆனா அவரால் அந்த சக்கர வியூகத்துல இருந்து வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கிட்ட மோகன் இல்லையே. ஆனா எங்க கிட்ட, உங்க பொண்ணு குஷி கிட்ட மோகன் ஐயா இருக்காருல்ல. தயவு செஞ்சு தைரியமா இருங்க. என்ன சொல்றதா? சத்தியமா எனக்கு எதுவும் புரியல. இப்ப எல்லாமே உங்க கையில தான் இருக்கு மோகன். என் உயிரும் குஷியோட உயிரும் சேர்ந்து இப்ப உங்க கையில தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், நீங்க எங்களை சாக விட மாட்டீங்க. நான் வேண்ட தெய்வம் என்னோட மோகன் ஐயா என் கூட இருக்காரு. இப்ப எல்லாம் உங்க கையில தான் இருக்கு மோகன் ஐயா. என் உயிரும் குஷியோட உயிரும் சேர்ந்து இப்ப உங்க கையில தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், நீங்க எங்களை சாக விட மாட்டீங்க. ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ராதா வேண்டாம், ராதா வேண்டாம். ராதா, என்ன காரியம் பண்ணிருக்க? நீ என்ன காரியம் பண்ணிருக்க ராதா? குஷி, குஷி, நான் உள்ள வரேன், என் பேரை கூப்பிடு. குஷி, நான் கீழே வரேன், என் பேரை சொல்லி கூப்பிடு. ராதா,
எல்லாம் உங்க கையில தான் இருக்கு மோகனையா. என் உயிரும் குஷியோட உயிரும் சேர்ந்து இப்ப உங்க கையில தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எங்களை சாக விட மாட்டீங்க. குஷி, என் பேரை சொல்லி கூப்பிடு. ராதா, நான் இங்க இருக்கேன். ராதா! மோகன், சார், மோகனண்ணா! எனக்கு தெரியும் மோகனையா, எங்க உயிரை நீங்க கண்டிப்பா காப்பாத்திருவீங்கன்னு. ராதா! 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 ராதா, ராதா! குஷி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறாதா? பயப்படாத குஷி, உன்னை வெளியில கூட்டிட்டு போக தானே வந்திருக்கேன். ஆனா நீயே உள்ள வந்த, நீயும் என்ன மாதிரி இங்கே மாட்டிப்பல்ல. நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது குஷி, நம்ம ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிடுவோம். ம்? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? இங்க ஒரு ப்ராப்ளமே முடியல, அதுக்குள்ள இன்னொரு ப்ராப்ளமா? ராதா! இங்க ஒரு குழந்தைய தூக்கறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கல, அதுக்குள்ள மேடம் உள்ள குதிச்சிட்டாங்க. எப்படி அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. இப்ப இவங்க உள்ள போயிருக்கிறதுனால ரெண்டு பேரும் உயிரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ராதா! மோகன், ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வரல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ராதா இது வரைக்கும் குஷிய தூங்க விடாம முயற்சி பண்ணவங்க அவளை காப்பாத்துறதுக்காக தானே குழிக்குள்ள குதிச்சிருக்காங்க. குஷியோட உயிர் ஏற்கனவே ஆபத்துல இருக்கு. இப்போ ராதாவோட இந்த ஸ்டண்டால பாவம் அந்த சின்ன குழந்தையோட நிலைமை என்ன ஆகுமோ? ராதா கயிறை கட்டி குழிக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஆனா ரெஸ்கியூ டீம் என்ன சொல்றாங்கன்னா இதுவே அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக போன ராதா அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு பதிலா உயிரை எடுத்துருவாங்களா? ராதா! மோகன், கயிறை விட்டுறாத, கெட்டிய பிடிச்சுக்கோ. என்னம்மா கரெக்டான சமயத்துல பார்த்து குழிக்குள்ள குதிச்சிட்டாங்க. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடணும். அப்பதான் நாம ரெண்டு பேரும் இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கவே முடியும். குஷி ஒண்ணும் ஆகாது நம்ம குஷிக்கு. ராதா உள்ள போயிருக்கால, கண்டிப்பா காப்பாத்திடுவா. ராதா! ராதா, நான் உன்னை வெளியே இழுக்கிறேன். வேண்டாம் மோகனையா, தூக்காதீங்க. நான் முதல்ல குஷியை தூக்கிக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்னால அவளை வெளியே கொண்டு வர முடியாது. நான் குஷியை காப்பாத்தாம வெளியே வர மாட்டேன் மோகனையா. குஷி இங்க உள்ள மாட்டிக்கிட்டு எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு தெரியுமா? பாவம் குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா மோகனையா.
குஷியை காப்பாத்த தான் நான் உள்ள வந்த கூட்டிட்டு தான் வருவேன். என்ன நம்புங்க மோகனையா, என்ன மட்டும் காப்பாத்த முயற்சி பண்ணீங்கன்னா நான் இந்த கயிறை கழட்டிடுவேன். ராதா, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால என்ன மன்னிக்கவே முடியாது. எனக்கு எதுவும் ஆகாது மோகனையா. அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள தனியா போனாரு. ஆனா என் கூட நீங்க இருக்கீங்க. என்னோட மோகனையா என் கடவுள். எனக்கு நல்லா தெரியும் நீங்க எங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்க. ஐயோ கடவுளே, எப்படியாவது குஷியையும் ராதாவையும் நீங்க தான் காப்பாத்தணும். ஆமாங்க அத்தை. இந்த வேலையை ராதா பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம ராதா குஷியை எப்படியாவது மேல கூட்டிட்டு வந்துருவா. ஓ காட், ராதா என்ன காரியம் பண்ணிருக்கா? இப்ப ராதாவால குஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை போற நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு தாமினி. தப்பா எதுவும் யோசிக்காத. குஷி ராதா 2 பேருமே நல்லபடியா வருவாங்க. அம்மா. குஷியை காப்பாத்துறதுக்காக இப்ப ராதா தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்கா. கடவுளே, எங்க ராதாவுக்கு சக்தியை கொடுங்க. அவ குஷியை காப்பாத்திடணும். ராதா, எவ்வளவு தைரியத்தோட நீ உள்ள போயிருக்கியோ அதே தைரியத்தோட குஷியை வெளியே கூட்டிட்டு வந்துரு. என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறாதா? பயப்படாத குஷி, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். அம்மா நான் இப்ப வந்துடுறேம்மா. இப்போ எங்க போற? நம்ம 2 பேரும் ஒண்ணா இங்கேயே நின்னு ராதாவும் குஷியும் மண்ணோட மண்ணாகிறத பார்த்து ரசிப்போம். அம்மா அந்த ரிஷியை இங்க பக்கத்துல எங்கேயும் காணோம். எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனோட வருங்கால பொண்டாட்டி பள்ளத்துல விழுந்திருக்கா. அவன் இப்ப இங்க இருந்தே ஆகணுமா? அவன் ஒரு பாம்பு மாதிரி என் கழுத்தை சுத்திக்கிட்டே இருக்கான். என்னால வச்சுக்கவும் முடியாது, தூக்கி எறியவும் முடியாது. நான் இப்ப வந்துடுறேன், இருங்க. மோகன் பாத்து. என்ன? ராதா அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சிட்டா.